ஹலோ நண்பா நம்பீஸ், ஒட்டுமொத்த மலேசியாவே இப்போ ஒரு துக்கத்தில் ஆழ்ந்திருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. MH370 இந்த பேர் மலேசியாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்த பேர் வந்து தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு மலேசியா விமானத்தோட இந்த விமானம் காணா போய் பல வருஷங்கள் ஆனாலும் இந்த காணா போன விமானத்தோட நிகழ்வு வந்து நம்ம மலேசியா மக்களோட மனசுல வந்து இன்னும் வந்து ஆறாத ஒரு காயமா தான் இருக்கு. இன்னும் அதை பத்தி நம்ம நினைச்சு அந்த விமானத்துல பயணிச்சவங்களோட குடும்பம் வந்து இன்னும் வந்து ஓரியோட தான் இருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம. ஏன்னா இது வரைக்கும் அந்த விமானத்தை வந்து இந்த காயமே ஒன்றும் ஆறாம இருக்கு. அதுக்குள்ள நேத்து 23ஆம் தேதி ஏப்ரல் ராயல் மலேசியன் நேவி பேரட் லுமுட் நாவல் பேஸ்ல வந்து ட்ரைனிங் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போத 2 ஹெலிகாப்டர் மோதி அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி மொத்தம் 10 பேரோட உயிர் அந்த ஆக்சிடென்ட்லேயே வந்து போயிடுச்சு. கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அந்த விபத்தில் வந்து 10 பேர் வந்து இறந்து. இந்த விபத்தில் வந்து 2 ஹெலிகாப்டர்னு சொன்னால அது என்னென்ன ஹெலிகாப்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து HOM M503-3, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெனி M502-. இதில் வந்து M503-3ல வந்து 7 பேர் வந்து உள்ளுக்கு உட்காந்துருக்காங்க. M502-6 இதில் வந்து ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. டோட்டல் 10 பேர். வந்து ரொம்ப வந்து மனசை உழுக்கிற ஒரு செய்தினா, இந்த 10 பேரும் அந்த ஆக்சிடென்ட்ல ஒட்டுமொத்த உலகமே இப்போ இந்த இன்சிடென்ட் பற்றி தான். இந்த ஹெலிகாப்டரோட விபத்து எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் வந்து ஒரு ஹெலிகாப்டர் இல்லைனா வந்து ஒரு ஃப்ளைட்டு வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, ஒன்று ஏதாச்சும் போய் மோதணும், இல்லைனா வந்து யாராச்சும் கீழேருந்து சர்ஃபேஸில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் டெக்னிக்கல் கிளீச் ஆகி அந்த விமானம் வந்து இல்லைனா ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆகும். ஆனால் இந்த 2 ஹெலிகாப்டர் எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னா, ஆக்சுவலி வந்து ராயல் மலேசியன் நேவி பெரட், அதாவது வந்து ஒரு பெரட் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இப்போ நம்மளுக்கு வந்து மெரிடேக்காலாம் வந்துச்சுன்னா டத்தாரனில் வந்து எல்லா ஆர்மியோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து, ஆர்மி மட்டும் இல்லை, சர்வீஸ் நேஷனல் சர்வீஸ் அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வாகனத்தை அவங்களோட ஆயுதத்தை எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து ஒரு மாதிரி அக்னிபவுக்கு மாதிரி செஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் வந்து காட்டுவாங்க. ஓகே, இதுதான் வந்து மலேசியாவில் இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்குது, இந்த மிசைல்ஸ்லாம் இருக்குது, மலேசியாவில் இவ்வளோ டெக்னாலஜி வந்து நம்ம வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு வாகனம்லாம் இருக்குதுன்னு வந்து அவங்க வந்து அந்த அணிவகுப்பில் தான் வந்து காட்டுவாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கே தெரியும், மலேசியாவில் வந்து இவ்வளோ ஒரு டிஃபென்ஸுக்கு வந்து இவ்வளோ இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ராயல் மலேசியன் நேவி பெரட்டுக்காக அவங்க வந்து அணிவகுப்புக்காக இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சி வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவல் பேரட் இல்லை, இது வந்து ஒரு இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த விபத்து நடந்திருக்கு. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரா லுமுட் நாவல் பேஸில் வந்து இந்த விபத்து வந்து இந்த 2 ஹெலிகாப்டரும் மோதி கீழே விழுந்தாலும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு ஓடி போகிறாங்க. யாராச்சும் அதில் உயர் படிச்சிருப்பாங்க, டக்குன்னு வந்து நம்ம காப்பாற்றிடலான்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போன அதிகாரிகள் அங்கே ஓடி போய் பார்த்து மேலேருந்து கீழே விழுந்த அந்த டிஸ்டன்ஸ் வச்சு அவங்க வந்து யாரும் வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு இந்த 2 ஹெலிகாப்டரும் வந்து எப்படி ஒரு கூட்டமாக ஒரு 5-6 ஹெலிகாப்டர் வந்து நேராக அந்த இடத்துக்கு வரும். நேராக வந்துட்டோன்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து அந்த பிரியும். ஒரு குழுவாக வந்துட்டு அந்த குழுவிலேருந்து சில ஹெலிகாப்டர் வந்து லெஃப்ட்டுக்கும் சில ஹெலிகாப்டர் வந்து ரைட்டுக்கும் போயிடும். இதில் இந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து மேலே இருக்கும், ஒரு ஹெலிகாப்டர் வந்து கீழே இருக்கும். அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஒருத்தவங்க வந்து ரைட்டுக்கு போகிறதுக்கும் இன்னொருத்தவங்க வந்து லெஃப்ட் போகிறதுக்கும் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இல்லைனா வந்து அதுதான் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் போல இருக்குது. பட் இந்த பின்னால் வர அந்த ஹெலிகாப்டர் ரைட்டுக்கு போகும்போத மின்னுக்குள்ள ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் அந்த பின்னால் உள்ள ஹெலிகாப்டரோட விட கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ இவர் ரைட்டுக்கு திரும்பும் போது அந்த ஹெலிகாப்டரோட அந்த ஃபேனு வந்து மின்னுக்குள்ள ஹெலிகாப்டரோட வாலில் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து கண்ட்ரோல் லாஸ் ஆகி 2 ஹெலிகாப்டரும் வந்து கீழே விழுந்ததா. இந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்தோன்னே அந்த ஹெலிகாப்டர் நொறுங்கி அதோட பாகங்கள்லாம் வந்து செதறதை வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வேற ஒரு செதறி அந்த கீழே விழுந்த ஹெலிகாப்டரை வந்து நிறைய பேர் கிட்ட போய் பார்க்கும்போது அதில் சில பேர் வந்து சிவியர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டோன்னா அப்போ தான் அங்கே வந்து ஒரு திடுக்கிடும் நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து பரவுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த சுஹைமி முகமது இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 10 பேரும் இறந்து மறுபடியும் மலேசியா அழ தொடங்கியது தான். இதை பற்றி நேவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விபத்துக்கான எக்ஸாக்ட் ரீசன் வந்து இன்னும் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு. பிகாஸ் இது வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மேபி வந்து ஒரு டெக்னிக்கல் ரீசன், இல்லைனா வந்து ஏதாச்சும் வந்து பார்ட் ஃபால்ட்டி ஆகி கீழே விழுந்திருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து தீவிரமாக விசாரிச்சு ஆகணும். நேவி இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து
எங்களுக்கு டைம் வேணும், தீவிரமாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்கான வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறோன்னு நேவி. இந்த விபத்தை பற்றி டிஃபென்ஸ் மினிஸ்டர் முகமது காலித் நூருதீன் என்ன இது வந்து மலேசியாவோட 90th anniversary ஆஃப் த ராயல் இதை கொண்டாடுறதுக்காக தான் இந்த அணிவகுப்போட பயிற்சி வந்து. ஆனால் இந்த ஒத்திகை விபத்தில் முடிஞ்சதுனால எல்லாருமே வந்து துயரத்தில் இருக்காங்கன்னு அவர் வந்து ஷேர். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரதமர் அன்வார் இப்ராஹிம் என்ன சொல்லி, தேசிய அளவில் இது ஒரு நெஞ்ச உலுக்கிய ஒரு நிகழ்வுன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இறந்தோர் குடும்பத்திற்கு ஆறுதலும் இரங்கலும் வந்து அவர் வந்து இந்த விபத்தை பற்றி மலேசியாவில் வந்து இப்போ நிறைய கமெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய கிரிட்டிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணிவகுப்பையே வந்து உங்களால் சரியாக செய்ய முடியல, நீங்களாம் எப்படி வந்து ஒரு போருக்கு போக போறீங்கன்னு இது வந்து கேட்கறதுக்கு வந்து கரெக்டாக நேரம் இது இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஆக்சிடென்ட்ஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம், எதிர்பார்க்காத நேரத்தில். இப்போ இந்த நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இறந்தோர் குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் தெரிவிக்கிறதும், அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாச்சும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை குடும்பத்துக்கு ஏதாச்சும் வந்து நம்ம ஆறுதல் சொல்ல முடியுமான்னு இந்த வழி தான் நம்ம தேவை. இப்போ நம்ம வந்து கோவப்பட்டு வார்த்தை வர்றது இல்லைன்னா திட்டுறது வந்து கிரிட்டிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான நேரம் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இன்சிடென்ட் வேர்ல்டு வைடு வந்து மலேசியாவை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்டது இது வந்து ஒரு நெகட்டிவ் கூட நம்ம சொல்லலாம், இல்லை வந்து இது வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ல கூட நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து மற்ற நாடுகளை வந்து நம்மளை பார்க்கும்போது என்ன மலேசியா வந்து இவ்வளோ ஒரு வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மேலே வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வர்றதுக்கு இருக்கு. அந்த அபிப்பிராயம் வராமல் இருக்கிறதுக்கு நாம வந்து நம்மளோட சொந்த நாட்டோட நேவியோட டீமை வந்து கிரிட்டிக்ஸ் பண்ணாமல், கமெண்ட்ஸ் பண்ணாமல், அதாவது சோஷியல் மீடியாவில் எதுவும் வந்து நெகட்டிவாக போஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த நாட்டுக்கு செய்கிறது ஒரு நல்ல விஷயமா வந்து நான். ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுறது, பட் நெகட்டிவாக அந்த போஸ்ட்டில் போயிட்டு எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம நாட்டை நம்மளே வந்து தரக்குறவாக பேசுகிறோம். அடுத்தடுத்த நியூஸுக்கு டாக்கி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you on next video. Bye bye.